கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் பணத்தை தொட்டா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்லுங்க. அதை எப்படி பாக்குறீங்க? மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். செய்யணும், அதெல்லாம் பண்ணணும். அப்பதான் அடுத்த இது யாரும் செய்ய மாட்டாங்க தப்புலாம். பேசுனதெல்லாம் கரெக்ட் தான், நல்லா ஆச்சு தான். இன்னொரு எம்ஜிஆர் பிறந்து வந்துக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் ரொம்ப நிம்மதி. அவரு எவ்வளவு நேரம் தான் நீங்க பிரார்த்தனை தாங்கி பதில் அடிதான் வேற ஒண்ணு. 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? அவர் வாயை திறந்தா அவர் தாங்க மாட்டாரு. வாயை திறக்காம இருக்கிற வரைக்கும் அவர் நல்லது இல்லைன்னு 5 நிமிஷம் கிளம்பி போயிட்டாரு. அதான் அவர் வாயை திறந்தாருன்னா இன்னும் எங்க கூட்டு விளையாடுமோன்னு வெளியே போயிருப்பாரு. அவ்வளவுதான் விஷயம். உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம்? நச்சுன்னு கேட்டிருக்கிறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை, ரொம்ப நல்ல வார்த்தை, ரொம்ப கரெக்டா கேட்டாரு. இது சட்டசபையில விஜய் அவர்கள் இந்த 40 நாள் ஆட்சி என்ன பண்ணுன்றதெல்லாம் சொன்னாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, அவரு மக்களுக்காக நல்லா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஆனா நேற்று சட்டமன்றத்துல விஜய் எதிர்கட்சிகள் வச்ச குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதை பாத்தீங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு பர்சனலா கரெக்டா பேசியிருக்காரு. நாடு அமைதியா போயிதான் இருக்கு, அதற்காக பேசிக்கிட்டேன், அமைதியா போய் நிற்குது. சரியான பதில் தான், அவங்க கேட்ட விளக்கத்துக்கு சரியான. ஓகே. அதே மாதிரி தொட்டா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி, மக்கள் பணத்தை தொட்டா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லுங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது நல்லதுதான், மக்கள் பணம் மக்கள் தான் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அது நல்லதுதான், செய்யணும், அதெல்லாம் பண்ணணும். அப்பதான் அடுத்த இது யாரும் செய்ய மாட்டாங்க தப்புலாம். மக்கள் பணத்தை வரி பணத்தை அபகரிக்க யாரா இருந்தாலும் தப்பு இல்லையா? உன் காசை எடுத்தா நியூஸ்மா இருக்கு, அதுதான் மக்கள் பணம். அவர் சொல்றது கரெக்ட் தான். சரிக்கா. சரி பண்றது. அதே மாதிரி உதயநிதி சொன்னாரு, ஷூட்டிங் ஸ்பாட் பேசுற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு உதயநிதி. அதெல்லாம் தப்பு. அது இவங்க பேசினா ஏத்துக்கலாம், அவங்க பேசினா ஏத்துக்கலாம். என்ன இது நியாயம்னா நியாயம் என்ன? அதனால நல்லா ஆட்சி பண்றாங்க, பண்ணட்டும். இது வரையும் விஜய் அவர்களோட ஆட்சி நல்லா இருக்கா? நல்லா தான் பண்றாங்க, பரவாயில்ல. இதாம்மா இதானே எதிர்பார்த்தேன். மக்கள் என்னென்ன நேர்மையான ஆட்சி வரணும், இதுதான் எதிர்பார்த்தேன். சரி, நன்றிங்க. பேசுனதெல்லாம் கரெக்ட் தான், நல்லா ஆச்சு தான். எம்ஜிஆர் கூட பண்ணார் தான். பிளாட்பாத்தில் இருக்கிறவங்கள கார்பரேஷன் எலெக்ஷன் வச்சு தூக்குனாங்க, அவர் தூக்கக்கூடாதுன்ட்டாரு. யாரு? எம்ஜிஆர். அதே மாதிரி யார் யாருக்கு எங்கெங்க மூலையில சலுகை பண்ணணுமோ பண்றா போல இந்த தம்பி. அதுக்காக வரவேற்பு கொடுத்து நாங்க அண்ணாதிமுக தான். நான் ஆரம்பத்துல இருந்து 1977 எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சு அப்பத்துல இருந்து அதுக்கு தான் போட்டுருந்தோம். அப்புறம் அம்மாவுக்கு போட்டோம். ஆட என்னடா இது தமிழ்நாடு தாய் இல்லாத பிள்ளையாச்சு. எம்ஜிஆர் மாதிரி இந்த பிள்ளைங்க கிடைச்சிருக்குது. வாயத்திறங்க சிஎம்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. 5 நிமிஷத்துல எழுந்து போயிட்டாங்க. அதுதான் வாயத்தரன்னு உண்மையை சொல்றேன், உங்க ஊழல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு பேசுறான் அப்படின்ட்டு இருந்தா போல நோண்டி 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 நொங்க எடுத்தா எத்தனை வாட்டி தான் அவர் கம்முன்னு இருப்பாரு. அதாவது குட்டிச்சவரு கூட கொஞ்ச நேரம் கம்முன்னு தான் இருக்கும். நம்ம பேசினே இருந்தா அது பட்டாலும் மூச்சு விடும், எது விரிசல் விடும். அது மாதிரி அவர் பேசினாரு தாங்க முடியல. நீங்க இவ்வளோ பேசிட்டு இருந்தா கம்முன்னு தானே இருந்தாப்பல. சரி, என்ன பண்றாங்க என்னன்னு. விஜய் உங்க அப்பாவை காணும் ஒரு குட்டி கதை சொன்னாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்பாவை காணும் குட்டி கதை சொன்னாருன்னா அவங்களுக்கு தான் தகும். அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு கம்முன்னு இருந்தவர நோண்டி 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 மனசு உடைச்சல் பண்ணி அதை அப்படி ஏமா கடல் கூட நேரம் தான்மா இருக்கும், அது எப்படி பொங்கிக்கணும் கூடியா இருக்கு நம்மளுக்கு தெரியுதா? அது மாதிரி கிணத்துல கல் ஊன மாதிரி கம்முன்னு தான் இருந்தாரு. வேணாம் நம்ம பேசினா எதுனா எதிர்ப்பு வரும். அவர் பேசினாலுமே தான் எதிர்ப்பு பண்றானுங்க, நல்லதை பேசினாலும் எதிர்ப்பு பண்றானுங்க, கெட்டதை பண்ணாலும் எதிர்ப்பு தான். ஏன் உருண்டு பிறண்டு ஒருத்தன். ஆனா உதயநிதி தம்பி உதயநிதி தம்பி எதுக்கு அதெல்லாம் சொல்ற? யாருக்கு வேணும்? நீ எந்த தம்பியா இருந்தா யாருக்கு? அந்த வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா நீங்க? ஆட விடிய பாப்போம்மா. நான் 3 மணிக்கு தான் கண்ணே அசுருவேன். வெளியே ஓடி பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு செய்தி எல்லாம். ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுற மாதிரி பேசுறாரு விஜய் அப்படின்னு சொல்றாங்களே. ஷூட்டிங் பாஸ்ல பேசுறாருன்னா
அவர் வந்து போய் ஷூட்டிங்ல பேசி கொண்டு பண்ணி எல்லாம் ஆண்டாரு, சம்பாதிக்கணும்னு சம்பாதிச்சாரு. அதாவது 2 கோடி ரூபாய்க்கு அவருக்கு வால்வேஷன் இருக்குது, அதையும் விட்டுட்டு வந்தாரு. இன்னொரு எம்ஜிஆர் பிறந்து வந்துக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் ரொம்ப நிம்மதி. அவர் பேசுறதுக்கு எதிர்பேச்சு பேசுறாங்க. அவர் கரெக்டா தானே இது பண்றாரு. நம்ம எதுவும் என்னான்னு பேச முடியும். அவங்க வந்து ஸ்டாலிங் பண்ணது, அவங்க ஸ்டைல் பண்ணது இவங்க காமிக்கிறாரு, அது தவறு தான். ஆனா அவரு வந்து ரொம்ப கோபத்துக்கு பண்றாங்க, அதனால செஞ்சாரு. சரி சமம், யாரையும் குறை சொல்ல முடியும். சட்டசபையில முதல்ல உதயநிதி வரும்போதுல வாயத்திறங்க சிஎம்னு ஒரு பேட்ச் கொடுத்துட்டு வந்தாரு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது. இப்போ அவர் பேச 5-6 நிமிஷத்துல அவங்க எழுந்து போயிட்டாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் சைலண்டா இருக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க இருந்தாங்க. பேசினா தானே எல்லாம் வெளிப்படுவாங்க. லாஸ்ட்ல அவங்கள பத்தி இவர் பேசணும்னா ஏன் பேசணும்னு ஆயிடுச்சு. அந்த குட்டி கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசின கரெக்ட் தானே? அப்படியா? அவரு வந்து எவ்வளவு நேரம் தான் வந்து நீங்க பேசலாம், தாங்கி பதில் ஐடிதான், வேற ஒண்ணு. உதயநிதி வெளில வந்து ஒண்ணு சொன்னாரு, ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அவரு. அடுத்து பேரவனு குத்தாட்டம் எல்லாம் போடுவாரு போல சட்டசபையிலன்னு உதயநிதி சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அவங்கள பத்தி இவர் கலாய்க்கிறதுனால, சிஎம் கலாய்க்கிறதுனால அவர் கலாய்க்கிறார், வேற ஒண்ணு. எல்லா மக்களுக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இல்லை. இவ்வளவு நாள் அதை பத்தி என்னன்னே தெரியாது. சட்டசபையில பேசுறாங்கன்னு கண்டு காணாம போயிடுவாங்க. இப்ப பேசுறாரு, என்னதான் பேசுறாருன்னு எல்லாம் டிவி முன்னாடி உட்காந்து பாக்குறோம் இல்லையா? மக்கள் பிரச்சனையா இருந்தாலும் எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுறாரு இல்ல. என்ன எவ்வளவு பேர் இதுவரையும் வந்திருக்காங்க, நம்ம எதுவுமே பார்த்தது கிடையாது. ஆனா விஜய் வந்தோடனே ஐயோ விஜய் என்னதான் பேசுறாருன்னு எல்லாம் பாக்குறோம்ல. நல்ல விஷயமா தான் பேசுறாரு, நல்லது நடந்தா சரிதான். அவர் இன்னைக்கு நிறைய விஷயம் பேசினாருக்கா மக்கள் பிரச்சனை இல்ல. அப்ப வந்து அவர் பேசுன விஷயம் சினிமா பாணியில இருக்குன்னு உதயநிதி சொன்னாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப யாரு பேசினா எல்லாரும் அப்படித்தானே இருக்கு இல்ல. நம்ம சினிமா நடிகர் என்ன வாயை திறந்தாலும் அதை பத்தி தான் பேசுவாங்க இல்ல. கூத்தாடி எது பேசினாலும் கூத்தாடின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அது மாதிரிதான் பதில், ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனால அதை பத்தி எதுவுமே நம்மளுக்கு நல்லா தோணுதா, அவ்வளவுதான். குட்டி கதையை பத்தி என்ன சொல்றீங்க? குட்டி கதைன்னா அது காலகாலத்துக்கு வர கதை தான். அது ஒன்றும் பெரிய புதுசா அவர் ஒன்றும் சொல்லிடல, எப்பவும் வர கதை தான். திரும்பி குட்டியா சொன்னாரு, அவ்வளவுதான், வேற ஒரு விஷயம். அதே மாதிரி வாயை திறந்த சிஎம் உதயநிதி பேட்ச் போட்டு வந்தாரு. அவர் வாயை திறந்தா அவர் தாங்க மாட்டாரு. வாயை திறக்காம இருக்கிற வரைக்கும் அவர் நல்லது தானே. அவ்வளவுதான். 5 நிமிஷம் கிளம்பி போயிட்டாரு. அதான் அவர் வாயை திறந்தாருன்னா இன்னும் எங்க கொடுத்து விளையாடுமோன்னு வெளியே போயிருப்பாரு, அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப நல்லா உரையாடினாரு, ரொம்ப நல்லா பிடிச்சி இருந்தது. அவர் பண்ற ஆட்சியும் நல்லாது. இனியும் மனுஷன் ஜனங்களுக்கு நல்லது செய்வாரு நாங்களாம் நம்புறோம். எங்களுக்குலாம் ரேஷன் கார்டு வந்து வாபஸ் போயிடுச்சு ஸ்டாலின் ஆட்சியில. அது எங்களுக்கு திரும்ப கிடைச்சா சந்தோஷப்படுவோம். நாங்களாம் வீட்டு வேலை பண்றவங்க. நான் வீட்டு வேலை பண்ணி தான் எங்க பொண்ணுங்கள்லாம் படிக்க வச்சிருக்கிறேன். ஆனா எங்களுக்கு அந்த ரேஷன் கார்டு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மக்கள் பணத்தை தொட்டா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அது நல்ல ஒரு வார்த்தை, கரெக்டான நச்சுன்னு கேட்டிருக்கிறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை, ரொம்ப நல்ல வார்த்தை, ரொம்ப கரெக்டா கேட்டாரு. அதே மாதிரி எல்லாமே அப்படின்ற மாதிரி விஷயம். ஒரு பேச்சு பேசினாலும் கருத்தா ரொம்ப நல்லா பேசுறாரு. அவர் படம் நடிச்ச ஒரு மாதிரி ஆட்சி ரொம்ப நல்லா பண்ணுவாரு. அது ரொம்ப பிடிச்சிருக்குது எங்களுக்கு பண்ற ஆட்சி.